தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். 7 புனிதர்களின் 2வது நவநாள். இன்றைய நாளின் மைய கருத்தாக 7 புனிதர்கள் மரியன்னை மீது கொண்டிருந்த பக்தியை தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்த 7 புனிதர்களும் மரியன்னை மீது அதிக அன்பும் பற்றும் கொண்டிருந்தார்கள். தொடக்க காலத்தில் இறைவனின் குரலை தெளிவாய் கேட்டு அதன்படி நடக்க அன்னை மரியாவின் உதவியை நாடினர். அதன் பலனை அனுபவித்தனர். செனாரியோ மலையில் தனிமையிலும் ஏகாந்தத்திலும் ஜெபிக்க, தியானிக்க மரியா அவர்களை கேட்டுக்கொண்டார். அன்னையின் வியாகுலங்களின் பக்தியை பரப்புவதற்கும் பணித்தார். புதிய சபையை தொடங்குவதற்கும் துறவற உடை, வாழ்வு, கொள்கை நூல் அனைத்து விளக்கங்களும் அவர்களுக்கு இறைவேண்டலில் மரியாவே காட்சிகள் மூலம் அறிவுறுத்தியதாக மரபு கூறுகிறது. 7 புனிதர்களைப் போன்று நாமும் மரியாவின் துணையை நாடுவோம். அவரின் ஆன்மீக அழகை நம்மில் அணிந்து கொள்வோம். இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கும் நம் புனிதர்களை புகழ்ந்து இப்பாடலில் இணைவோம். மரியின் ஊழியர் வாழ்க, மரியின் மைந்தர்கள் வாழ்க, மண்ணில் மரியின் புகழை என்றுமே பாடினோம் வாழ்க. உலகின் போக்கை துறந்தே உண்மை வாழ்வை கண்டே அன்னையின் அருளால் நிறைந்தேன், அவரின் அழைப்பில் மகிழ்ந்தேன். மரியின் ஊழியர் வாழ்க, மரியின் மைந்தர்கள் வாழ்க, மண்ணில் மரியின் புகழை என்றுமே பாடினோம் வாழ்க. அன்னையின் அழகிய ஆன்மீகம் எம்மில் மிளிரச் செய்வே, எளிமை பணிவு பகிர்வு உம் பாதையில் காலடி பதிப்போம். மரியின் ஊழியர் வாழ்க, மரியின் மைந்தர்கள் வாழ்க, மண்ணில் மரியின் புகழை என்றுமே பாடினோம் வாழ்க. மன்றாடுவோமாக. அன்னை மரியின் அன்பை சுவைத்து அனுபவித்த 7 புனிதர்களே, அன்னையைப் போல் இறைவனை அன்பு செய்தவர்கள், இறை விருப்பத்தை நிறைவு செய்தவர்கள், இறைவனுக்கு பணி செய்தவர்கள் வேறு யாருமில்லை என்பதை நீங்கள் தெளிவுற உணர்ந்திருந்தீர்கள். எனவேதான் உங்கள் வாழ்வு நிறைவு பெற விரும்பி அன்னை மரியை உங்கள் வாழ்வின் மாதிரியாக கொண்டு அவரின் பணிக்கு அர்ப்பணத்தின் வழியாக உங்களை அவரது பாதுகாப்பில் ஒப்படைத்தீர்கள். வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக சோதனையில், துன்பத்தில், தெளிவற்ற நிலையில் ஆறுதலும் ஆலோசனையும் தருபவராக தெரிந்து கொண்டீர்கள். மரியின் ஊழியர் என்பதில் மகிழ்ச்சியடையும் நாங்களும் அந்த அன்னையைப் போல் இறைவனையே முழுமையாக அன்பு செய்து வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆகட்டும் என கூறி அவர் விருப்பம் நிறைவுறும் வகையில் பணி செய்ய எங்களுக்காக மன்றாடுங்கள். ஆமீன். மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்த 7 புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மரியே, உமது ஊழியரின் அன்னையும் அரசியும் ஆனவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.